முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இல்லங்களிலும் இன்பம் பொங்கிடும், தமிழர் திருநாளின் மகிழ்ச்சியை கூட்டிடும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைத்தேன். சமத்துவமும் சகோதரத்துவமும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பெருகி எங்கும் மகிழ்ச்சியை நிறைக்கட்டும் என கூறியுள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே வந்து கொண்டிருந்த சார்மினார் விரைவு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. இந்த விபத்தில் ரயில் பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கின. இந்த விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்தில் 5க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தடம் புரண்ட பெட்டியை மீட்கும் பணியில் ரயில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ரயில் விபத்து காரணமாக ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாட செல்லும் மக்களுக்காக சிறப்பு ரயில்கள் ஏற்கனவே விடப்பட்டுள்ளன. தென் மாவட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வழக்கமான ரயில்கள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. சிறப்பு ரயில்களிலும் காத்திருப்போர் பட்டியல் கணிசமாக உயர்ந்ததால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்தது. கூட்ட நெரிசலை குறைக்க மேலும் 2 சிறப்பு ரயில்கள் இன்று அறிவிக்கப்பட்டன. தாம்பரம் தூத்துக்குடிக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயிலும், தாம்பரம் திருநெல்வேலிக்கு முன்பதிவு சிறப்பு ரயிலும் விடப்பட்டுள்ளது. அதேபோல் நெல்லையிலிருந்தும் இதே வழித்தடத்தில் இயக்கப்படுகிறது. இதற்கான முன்பதிவு விரைவில் தொடங்கும் என்று தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்ட செய்தி குறிப்பில், தமிழ்நாடு அரசின் சார்பில் 2019 முதல் 2022 ஆண்டு வரை திரைப்பட விருதுகள், 2018 முதல் 2022 ஆண்டிற்கான குறைந்த செலவில் தயாரித்து வெளியிடப்பட்ட தரமான தமிழ் திரைப்படங்களுக்கு அரசு மானியம் மற்றும் 2015 முதல் 2022 ஆண்டு வரை சின்னத்திரை விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் கடந்த நவம்பர் 24ஆம் தேதி முதல் வருகிற 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை பெறப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த காலக்கெடுவை நீட்டித்து வழங்க வேண்டும் என்று திரையுலகினர் கோரிக்கை விடுத்தனர். இதனை அரசு கனிவுடன் பரிசீலனை செய்து விண்ணப்பங்கள் பெறப்படும் கடைசி நாளை வருகிற 31ஆம் தேதி அன்று மாலை 5 மணி வரை நீட்டித்துள்ளது. இந்தியா அருகே அமைந்துள்ள மாலத்தீவு நாட்டின் அதிபராக முகமது முய்சு செயல்பட்டு வருகிறார். இதனிடையே முகமது முய்சு தலைமையிலான அரசில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்கள் சிலர் இந்திய பிரதமர் மோடி இந்தியர்கள் மீது சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்தனர். இந்த விவகாரம் பூதாகரமானது. இதனால் ஆத்திரமடைந்த இந்தியர்கள் பலர் மாலத்தீவுக்கு முன்பதிவு செய்த சுற்றுலா பயணத்தை ரத்து செய்தனர். மேலும் லட்சத்தீவில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் பலரும் அந்த தீவுக்கு பயணிக்க தொடங்கினர். மாலத்தீவு செல்ல செய்திருந்த ஹோட்டல் முன்பதிவுகள், விமான டிக்கெட்டுகளை இந்தியர்கள் பலரும் ரத்து செய்தனர். இந்தியர்களின் இந்த நடவடிக்கையால் சுற்றுலாத்துறையை பெரும்பாலும் நம்பியுள்ள மாலத்தீவு பொருளாதார சிக்கலை சந்திக்கலாம் என்ற சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்நிலையில் மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ளார். 5 நாள் பயணமாக சீனா சென்றுள்ள அதிபர் அந்நாட்டின் பெஜிங் மாகாணத்தில் நடைபெற்ற மாலத்தீவு வர்த்தக மன்ற மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது மாலத்தீவுக்கு சுற்றுலா வரும் பயணிகளில் முதல் இடத்தில் சீனா உள்ளது. இதே நிலை தொடர சீனா எங்கள் நாட்டிற்கு மேலும் அதிக சுற்றுலா பயணிகளை அனுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கதிராமங்கலம் ஆத்துக்குடி கிராமத்தில் மழையால் பாதித்த சம்பா நெற்பயிர்களை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசின் பார்வைக்கு கொண்டு சென்று விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். மேலும் கடலை பாதிப்பிற்கும் கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். உடன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் இருந்தனர். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா, அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த 18,000 ஏக்கர் பரப்பில் இருக்கின்ற நெல் முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கணக்கெடுப்புகள் இன்னைக்கு நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இங்க இருக்கின்ற மாண்புமிகு மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சே ராமலிங்கம் அவர்கள், மாண்புமிகு நமது பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் திரு நிவேதா முருகன் அவர்கள், மாண்புமிகு சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் திரு அண்ணன் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் உட்பட எல்லோரும் நேரடியாக இந்த பாதிக்கப்பட்ட நெல் போன்ற கடலை பயிர்களை பார்வையிட்டு வந்திருக்கிறோம். சென்னை வண்ணாரப்பேட்டை தங்கசாலை மேம்பாலத்தில் நேற்று இரவு ஆதரவற்ற ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். மார்கழி மாதம் கடும் குளிரில் தூங்க முடியாமல் அவதியுற்றார்.
சென்றார். அப்போது இரவு நேர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வண்ணாரப்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் அவரை பார்த்து மனமுருகி உடனடியாக போர்வை ஒன்று ஏற்பாடு செய்து அவருக்கு போர்த்திவிட்டார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதனால் வண்ணாரப்பேட்டை ஆய்வாளர் புகாரிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. ஆம்பூர் பணிமனையில் இருந்து வெள்ளைக்குட்டை ஆலங்காயம் வழியாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் செல்லும் அரசு பேருந்து நேற்றிரவு போலூர் சென்று 10க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆம்பூர் நோக்கி திரும்பி வந்து கொண்டிருந்தது. அந்த பேருந்தை ஓட்டுநர் ரவி மற்றும் நடத்துனர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பணியில் இருந்தபோது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வெள்ளைக்குட்டை பகுதியில் மர்ம நபர்கள் அரசு பேருந்தின் மீது கல்வீசியதில் பின்பக்க கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது. ஆனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் ரவி ஆலங்காயம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அரசு பேருந்து மீது கல்வீசி கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்திய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளிகாடி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகுமார். இவர் மீன் வியாபாரம் செய்து வந்தார். இந்நிலையில் இவர் முருங்கை விளை பகுதியில் உள்ள குளத்தில் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு சென்று போலீசார் உடலை மீட்டனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது குளத்தில் அன்று இரவு 3 பேர் மது அருந்திக் கொண்டிருந்தது தெரியவந்தது. அவர்களுக்கும் ராஜகுமாருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளதாகவும் இரவு தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிய வருகிறது. அதன் பேரில் அதே பகுதியைச் சேர்ந்த ஜான் பீட்டர், ஜெபமணி, கிறிஸ்டோபர் மோசஸ் ஆகிய 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் அவர்கள் முன்விரோதம் காரணமாக கொலை செய்திருப்பது தெரியவந்த நிலையில் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் சொத்து குவிப்பு வழக்கு ஏற்கனவே கடந்த மாதம் டிசம்பர் 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த மாதம் 17, 18 ஆகிய 2 தினங்கள் பெய்த கனமழையின் காரணமாக நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டதால் அன்றைய தினம் விசாரணை நடைபெறவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து குவிப்பு வழக்கு தூத்துக்குடி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை தூத்துக்குடி முதன்மை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி செல்வம் விசாரணை செய்து வருகிறார். இவ்வழக்கில் தங்களையும் இணைக்க கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற இருந்த நிலையில் இவ்வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி செல்வம் விடுமுறையில் சென்றதால் வழக்கு விசாரணையை ஜனவரி 24ஆம் தேதிக்கு பொறுப்பு நீதிபதி சுவாமிநாதன் ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.